Dear friends, ஒரு எக்ஸல் சீட்டில் மல்டிபிள் ரோஸில் என்டர் ஆகிருக்கிற டேட்டாவை காப்பி பண்ணி அதை ஒரு சிங்கிள் செல்லில் பேஸ்ட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ரோ நம்பர் 2ல் மனோஜுங்கிற பேரை என்டர் பண்ணியிருக்கேன். ரோ நம்பர் 3ல் ராம்ங்கிற பேரை என்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே உள்ள 3 ரோஸ்லேயும் 3 பேருங்களை என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ண போகிறேன். காப்பி பண்ணுறதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு சியை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ இது காப்பி ஆகிடுது. இப்போ C7 செலக்ட் பண்ணி இதில் இந்த சிங்கிள் செல்லில் நான் காப்பி பண்ண எல்லா பேரையும் பேஸ்ட்டு பண்ண போகிறேன். இப்போ பேஸ்ட்டு பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு V பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் இதே மாதிரி மல்டிபிள் ரோஸில் பேஸ்ட் ஆகிருக்கு. இதை நான் அன்டூ பண்ணிடுறேன். நாம் எக்ஸல் சீட்டில் டேட்டாவை காப்பி பண்ணும்போது நாம் காப்பி பண்ணுறது கிளிப் போர்டில் என்ட்ரு ஆகும். இப்போ நான் கிளிப் போர்டை ஓப்பன் பண்ணுறேன். ஹோம் டேப் உள்ள மேலே லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த கிளிப் போர்டை இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். நான் முதல்ல காப்பி பண்ணது இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. இதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் இந்த கிளியர் ஆளுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இது எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேருங்களை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணுறேன். அதுக்கு கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு சியை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இது காப்பி ஆகிடுது. காப்பி ஆனது இங்கே கிளிப் போர்ட்லேயும் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த C7ங்கிற இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஃபார்முலா பாரில் மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் கர்சர் இங்கே பிளிங்க் ஆகுது. இப்போ கிளிப் போர்டில் பேஸ்ட் ஆளுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவொன்னே இது இங்கே பேஸ்ட் ஆகிருச்சு. இப்போ கீபோர்டில் என்டர் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நாம் காப்பி பண்ணது எல்லாமே C7ங்கிற இந்த செல்லில் ஒரு சிங்கிள் செல்லில் பேஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இதை கிளியர் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி இதை கிளியர் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக மல்டிபிள் ரோஸில் இருக்கிற டேட்டாவை காப்பி பண்ணி ஒரு சிங்கிள் செல்லில் பேஸ்ட்டு பண்ண முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.